நல்ல இந்த மத்தியான நேரத்தில் ஒரு எரிச்சலான மனநிலை இருக்கும் எழுத்தாளர்களுக்கு, பேச்சாளர்களுக்கு. அப்படி இல்லாமல் ரொம்ப ஒரு இதமான சூழல் இங்கே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானோ பேராசிரியர் பழனிதுரை ஐயாவோ மனுஷியோ ப்ரொஃபஷனலான பேச்சாளர்கள் கிடையாது. சாரை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் மனுஷினாலாம் அப்படி ரெகுலராக பேசுகிற ஆட்கள் கிடையாது. அப்புறம் பேச்சாளர்களுக்கும் எழுத்தாளர்கள் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எழுத்தாளன் தன்னுடைய சிந்தனையே அந்த மேடையில் தான் யோசிக்கிறான். ஒரு பேச்சாளர் மாதிரி கம்ப்ளீட்டாக குறிப்பு எடுத்துன்னு அதை மனசுக்குள்ளே வச்சுருப்பேன். எங்களுக்கு தெரியாது, எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட நான் நிறுத்திடுவேன். அந்த மாதிரி பழக்கப்பட்ட ஆள் நான். அதனால் மேடம் நல்ல வேலை எனக்கு சொன்னாங்க, 20 நிமிஷம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு. நான் 15 நிமிஷத்துலேயே கூட முடிச்சிட்றேன் மேடம், எனக்கு அது பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த ஒரு 20 நிமிஷம் எனக்கு நீங்கள் தர வேண்டியது உங்களுடைய காதுகளை முழுக்க என்கிட்ட கொடுத்துடணும். அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. ஏன் இந்த மேடையிலேருந்து நான் கீழே இறங்கிட்டேன்னா, உண்மையிலேயே இந்த மேடையிலேருந்து எனக்கு பேச வராது. மேடையிலேருந்து அப்படி எல்லோரும் கீழே பார்த்தோன்னே அந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயங்கர தெனாவட்டல் வந்துடும். நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு. நான் சொல்லிலாம் யாருமே கேட்க வேணாம். இந்த உலகத்தில் யார் சொல்லியும், அவங்க உமா மகேஸ்வரி சொன்னாங்களே, உமா மகேஸ்வரி உலகத்திலே எனக்கு பிடிச்ச ஒரு தலைப்பு இருக்குது, யாரும் யாருடனும் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு டைட்டில் வச்சுருப்பாங்க. அப்படியே யோசித்து பார்க்கலாம் அந்த தலைப்பை. இந்த உலகத்தில் யாரும் யாருடனும் இல்லை. நாம் நினச்சிக்கிறோம் நம்ம புருஷன் கொடுக்குறோம், நம்ம புள்ள கொடுக்குறோம், நம்ம பொண்ணு கொடுக்குறோன்னு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு கணத்தில் இவங்க யார் கூடயுமே நம்ம இல்லை, நம்ம தனியாக தான் இருக்கிறோம் அப்படின்ற உணர்வு இருக்கும். உமா மகேஸ்வரனுடைய பர்சனல் உலகமே எனக்கு தெரியும். அவங்க ஒரு பெரிய வீட்டில் தன்னந்தனியாக இருக்கிற, அவங்க வீட்டுக்காரர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு. அதுக்குள்ளேருந்து தான் அவங்க இவ்வளோ கதைகளை எழுதியிருக்காங்க. ரொம்ப நாள் பொறுத்து மனுஷி எனக்கு உமா மகேஸ்வரி பேரை ஞாபகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளே எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில இந்த 20 நிமிஷத்தை. நான் ஐ திங்க் மிர்னால் சென் நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். நான் அங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு தோணுது. தினந்தோறும் வேலைக்கு போய் சரியாக 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுற ஒரு பெண்ணை பற்றியான குறும்படம் அது. அந்த பொண்ணு கரெக்டாக 6 மணி ஆனால் வீட்டுக்கு வந்துடும். படம் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா, இன்றைக்கி நைட்டு 8 மணி ஆயிடுச்சு, அந்த பொண்ணு வரல, அதான் படம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த பொண்ணெல்லாம் காமிக்கவே மாட்டார். அந்த பொண்ணு வரலன்ன உடனே மெல்ல அந்த அப்பா அம்மா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியே பொண்ணு இன்னும் வரல அப்படின்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பொண்ணு வராததை பற்றி என்ன விமர்சிக்கிறாங்கன்றது தான் படம். அந்த எதிர் வீட்டில் இருக்கிறவர் சொல்லுவார், ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு நினச்சேன், உங்கள் பொண்ணு சரியில்லை, என்றைக்கு வேலைக்கு போனாலும் அன்னிலிருந்தே அவள் பல ஆண்களோட டீ குடிக்கிறா அவ்வளோதான். டீ குடித்ததை நான் பார்த்தேன், டீ கடையில் உட்காரலாமா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்க. அவர் மிர்னால் சென் அந்த கேமரா எல்லாரை நோக்கி, சமூகத்தை நோக்கி அப்படி திருப்புனா ஒவ்வொருத்தரும் இந்த பொண்ணு லேட்டாக வர்றதுக்கு என்னென்னலாம் சொல்லுவாங்க. நைட்டு 10 மணிக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ரெடி ஆவாங்க. அந்த பொண்ணு வந்துடுவா. பொண்ணு வந்தவுடனே படம் முடிஞ்சிடும், தி எண்ட் அப்படின்னு படம் முடிஞ்சிடும். வேறு எதுவுமே அவர் சொல்ல மாட்டார். ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் போட்டு மிர்னால் சென்கிட்ட கேட்டாங்க, சார் பிரமாதமான படம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ளே கரெக்டாக 6 மணிக்கு வர ஒரு பொண்ணு ஒரு 2-3 மணி நேரம் தாமதமாயிட்டா இந்த சமூகம் என்னெல்லாம் சொல்கிறதுக்கான வார்த்தைகளை உள்ளுக்குள்ளே வச்சுனுக்குது, எவ்வளோ வன்மங்களை தனக்குள்ளே அடக்கி வச்சுக்குது, எல்லாத்தையும் ஒரு சின்ன ஃபிலிமில் உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சு சார், ரொம்ப நன்றி அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியாக மிர்னால் சென்கிட்ட கேட்டாங்க, அந்த பொண்ணு எங்கே தான் சார் போயிருந்தான்னு கேட்டாங்க. அவர் ரொம்ப அழகாக, ஒரு பெரிய இந்தியாவினுடைய மாபெரும் ஃபிலிம் டைரக்டர் இல்லையா, ரொம்ப அழகாக சொன்னார், ஐ டோன்ட் நோ, அது எனக்கு தெரியவே தெரியாது, அது உமாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உமா ஒரு 3 மணி நேரம் லேட்டாக வந்தால் சமூகம் அவளை எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்றதில் தான் அந்த கதையே. இப்போது நானோ மனுஷியோ பழனிதுரை சாரோ இப்போ பேசுகிறது உங்களை மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்துக்கு மீட்டிங்க்கு உட்கார்ற லெவலில் இருக்கிற பெண்கள்கிட்ட தான் நாங்கள் பேசினுக்கிறோம். ஆனால் எனக்கு இதுக்கு கீழே இன்னொரு படிநிலை இருக்குது.
நான் அவங்களோட தான் தினந்தோறும் இருக்கிறேன். எங்கள் நிலத்தில் வந்து 2 பேர் வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் பேர் தங்கராஜ், இன்னொருத்தர் நாங்கள் அவங்கள மம்மின்னு கூப்பிடுவோம். இப்போ என்னென்னா, இந்த தங்கராஜுக்கு நீங்கள் 500 ரூபா கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கும் குடிச்சிடுவார், 1000 ரூபாய் கொடுத்தாலும் 1000 ரூபாய்க்கும் குடிச்சிடுவார். ஒரு பைசா கூட எடுத்துன்னு போய் அந்த மம்மிக்கு கொடுக்கவே மாட்டார். இப்போது எவ்வளோ பெரிய ஒரு வன்முறை இது. வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, அந்த பெண்ணை வந்து அவர் ஒரு கன்சிடரே பண்ண மாட்டார். ஆனால் என்னென்னா, எங்கள் வீட்டில் இருந்து ஒரு மீன் கொடுக்குறோம், ஒரு பிரியாணி கொடுக்குறேன்னா அந்த அம்மா சாப்பிடாது, எங்கள் வீட்டுக்காருக்கு வேணும் அப்படின்னு எடுத்துன்னு போய் கொடுக்கும். இதை வந்து லவ், அன்பு, பேரன்பு அப்படின்லாம் சொல்லி நம்ம மொழிகிறோமோ அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த மாதிரியான ஒரு சூழல். நான் வந்து இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. இங்கே நரன் இருந்தார், அவர் எங்கே போனார்னு தெரில. அவரால் தான் நான் கொஞ்ச நாள் வந்து பிக் பாஸ்க்கு போனேன். நான் போகக்கூடாத இடம், ஆனால் போனேன். என்னன்னா, என்னை எல்லோரும் என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா, கமல்ஹாசன் உட்பட நீங்கள் கதை சொல்கிறதெல்லாம் 2 கோடி பேர் ஒரே டைமில் கேட்பாங்க அப்படின்னாரு. நான் ஏமாந்துட்டேன். அது உள்ளே போனால் அப்படிலாம் இல்லை, அது வந்து வேறு கேம், அது ஒரு கேம்னே எனக்கு உள்ளே போய் தான் தெரியும். ஆனால் நான் அங்கே போய் ஒரு கதை சொன்னேன், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத கதை. அந்த கதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கணும்னு. இன்றைக்கி அந்த கதை பேர் வந்து ஓட்டம். நான் நேற்று வந்து ஒரு கல்லூரியில் ஒரு பரிசளிப்பு விழாவுக்கு போயிருந்தேன். அதில் நிறைய பெண்கள் பரிசு வாங்க வந்தாங்க. நான் சொன்னேன், பெண்கள் பரிசு வாங்கும்போது பயங்கர சந்தோஷப்படணும்ல, எனக்கு மட்டும் கண்ணீராக வரும், துக்கமாக இருக்கும். இந்த புள்ள இந்த பரிசை வாங்காத இருக்கலாமேன்னு தோணும். இது ஒரு பயங்கர ஆணாதிக்க சிந்தனை இல்லை, ஆணாதிக்க சிந்தனைலாம் இல்லை, ஒரு படைப்பாளிக்கான மனநிலை அப்படின்னு எனக்கு தோணும். என்னென்னா, ஆதவனுடைய அந்த கதையை படித்த பிறகு தான் என்னத்தை இந்த பெண் பிள்ளைங்க வந்து பரிசு வாங்கி பதக்கம் வாங்கி என்ன ஆகப்போகுது அப்படின்னு எனக்கு தோணும். அந்த ஓட்டம்ன்ற கதை என்னன்னா, ஒரு 30-32 வயசில் ஒரு பெண் வந்து டெல்லியில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து ரொம்ப தூரத்தில் பஸ்ஸு வரும். இந்த அம்மாவுக்கு வந்து ஒரே ஒரு பையன், அந்த பையன் 2ஆம் கிளாஸ் படிப்பான், 7 வயசு அந்த பையனுக்கு. இப்போ தினந்தோறும் இந்த அம்மா வந்து காலையில் டிஃபன் ஊட்டி விட்டுட்டு அந்த பையனுக்கு மதியான சாப்பாட்டை வந்து ஒரு கேரியரில் அடைச்சி கையில் கொடுத்து அனுப்போம். எல்லா அம்மாக்களும் செய்கிறது தான். இன்றைக்கி என்ன ஆகுன்னா, இந்த பையன் சாப்பிட்டுட்டு அந்த டிஃபன் பாக்ஸை டேபிளில் விட்டு போயிடுவான். அவன் போயிடுவான். இந்த அம்மா போய் பார்க்கும், கேரியர் வந்து டேபிளில் இருக்கும். ஐயோ, மதியானம் என் புள்ள சாப்பிடாத இருக்குமே, என் புள்ள பட்னியாக இருக்குமே. உலகத்தில் பல லட்சம் குழந்தைகள் பட்னியாக தான் இருக்குது. ஆனால் எல்லா அம்மாக்களும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம புள்ள மட்டும் சாப்பிட்டுடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த அம்மா அழுதுகினே அந்த கேரியரை எடுத்துக்கினே வேகமாக அந்த குழந்தை கொடுத்துடலான்னு நினைக்கும். முடியாது. ஏன்னா இந்த பஸ்ஸு நிற்கிற இடத்த அந்த அம்மா கிடக்கிறதுக்கு 7 நிமிஷம் ஆகும். ஆனால் 5 நிமிஷத்தில் பஸ் எடுத்துருவாங்க. நமக்கு தெரியும், குழந்தைக்கு கேரியரை கொடுக்க முடியாது. என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க. யோசிக்கும்போது அந்த அம்மா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டு முழுக்கிற ஆட்கள்லாம் வெளியே வந்து பார்ப்பாங்க. இந்த அம்மாவை பார்க்க மாட்டாங்க, நார்மலாக இருக்குன்னு தான் உலகம். இந்த அம்மா அப்படி நினச்சிக்கோ, நம்மளை தான் பார்க்குறாங்க. இந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கின்னு ஓடலாமா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தோணும். 32 வயசு. ஓடனா எல்லாரும் பார்ப்பாங்களே, பார்த்தா போகிறாங்களே, என் புள்ள பட்னியாக இருக்கக்கூடாது எனக்கு, அவ்வளோதான். இந்த அம்மா டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கின்னு ஓட ஆரம்பிக்கும். நண்பர்களே, நீங்கள் நம்பணும், 3.5 நிமிஷத்தில் அந்த அம்மா வந்து பஸ்ஸுக்கு போயிடும். அவ்வளோ வேகமாக ஓடும். ஓடி போய் ஜன்னல் வழியாக குழந்தைக்கு அந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்துரும். கொடுத்தோடனே அந்த பையன் ஐ லவ் யூ அம்மா, அப்படியே அந்த உலகத்தின் அன்பான வார்த்தைகளாக சொல்லி இந்த அம்மா கண்ணீராக வரும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு, மத்தியானம் பத்திரமா சாப்பிட்ரு, பக்கத்தில் எந்த பிள்ளைக்கும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை எடுத்துன்னு கொடுத்துட்டு வந்துடும். வரும்போது நண்பர்களே, அந்த அம்மாவுக்கு கண்ணெலாம் கலங்கி, மகனே, நன்றி மகனே, பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் இழந்திருந்த என் ஓட்டத்தை மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உனக்கு நன்றி. அதான் கதை. என்னன்னா, யாரோ ஒரு புருஷன்ற பேரில் இருக்கிற ஒரு ஆளுக்கும், யாரோ புள்ளன்ற பேரில் இருக்கிற ஒரு குழந்தைக்கும் அன்பின் வடிவத்தினால கட்டுப்படுத்தப்பட்டு சோறாக்கி போடுற ஆளாக மாறிச்சு. இப்போ அந்த அம்மா தடகளை வீராங்கனைன்னா, ஒரு தடகளை வீராங்கனை வீட்டிலையும் எத்தனை ஆயிரம் பதக்கங்கள் இருக்கும், எவ்வளவு பரிசுகள் இருக்கும், எவ்வளவு அவார்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் எங்கே? இந்த வீட்டின் வரவேற்பறையில் ஒரு பரிசு கூட இல்லை.
எங்கோ ஒரு பரன் மீது தூசு படிந்து கிடக்கிறது. ஆனால் ஒரு மகன் சந்தர்ப்பவசத்தால், அம்மா நீ ஓடி வந்து எனக்கு சாப்பாடு கொடுமா என்று என்னுடைய ஓட்டத்தை மீட்டெடுத்து விட்டாய் என்று அந்த பையனுக்கு நன்றி சொல்வார். ஒரு சாதாரண என்னை மாதிரியான எழுத்தாளன் அந்த கதையை இதோடு முடித்து விடுவான். ஆனால் ஆதவன் மாஸ்டர், ஒரு மாஸ்டர் எழுத்தாளன் எப்பொழுதுமே கதையை இன்னும் கொஞ்சம் அந்த சுவாரஸ்யத்துக்காக இல்லை நண்பர்களே, அதனுடைய இன்னும் அழுத்த வேண்டும் என்பதற்காக அடுத்த நாள் டேபிளில் உட்காந்து அந்த பையனுக்கு காலை சாப்பாட்டை ஊட்டி கொண்டிருப்பாள். பக்கத்தில் டிஃபன் கரையில் சாப்பாடு அடைக்கப்பட்ட டப்பா இருக்கும். அந்த அம்மா கடவுளை வேண்டிக் கொள்வாள், கடவுளே என் மகன் இன்றைக்கும் கேரியரை விட்டு போயிடணும், இன்றைக்கும் இந்த கேரியரை மறந்துட்டு போயிடணும், என் பையன் போன பிறகு நான் கேரியர் எடுத்துன்னு ஓடி போய் கொடுக்கணும், அப்படியாகிலும் என்னுடைய ஓட்டத்தை மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த அம்மா சொல்வாள். நண்பர்களே, உண்மையான நிதர்சனமான நிலைமை என்னென்னா, பல வீடுகளில் நான் ஒரு காலத்தில் கவிதை எழுதினேன், நானும் ஒரு காலத்தில் ஒரு கதை எழுதியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஏபி சந்தானராஜன் உலகமே விழுந்து பாராட்டுற ஒரு ஓவியர் இருக்கார். எங்கள் ஊர் தான், அவர் திருவண்ணாமலை தான். நம்ம எக்மோர் ஓவியக் கல்லூரியில் 30 வருஷம் அந்த ஓவியக் கல்லூரியுடைய முதல்வராக இருந்தார். அவர் மகாலட்சுமின்னு ஒரு அம்மா, பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க இவர் இவ்வளோ பெரிய மேதையாக இருக்கிறாரே அப்படின்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்களும் ஆர்டிஸ்ட், கல்லூரியில் படித்தவங்க. அவங்களுடைய இறப்பு வரையில் எனக்கு தெரியும். இவரை கல்யாணம் பண்ண பிறகு ஒரு நாள் கூட அந்த அம்மா ப்ரஷ் எடுத்ததே இல்லை, ஒரு பெயிண்டிங் கூட பண்ணதே இல்லை. அவங்க பண்ண எல்லா பெயிண்டிங்கும் இவருக்கு முன்னாடி தான். ஒரு ஆலமரத்தின் கீழ் ஒரு புல் வளராதுன்றாங்களே, அது இல்லை. ஒரு ஆணுக்கு கீழ் ஒரு பெண் வளரவே முடியாது. எத்தனை பேர் நம்ம எல்லாவற்றையும் எங்கெங்கெல்லாம் இழந்து எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை சீரழித்து போயிருக்கிறோம். இந்த 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 நிலைமையை கம்பல் பண்ணி இப்போ எனக்கு மனசி மாதிரிலாம் பெண் அரசியல்லாம் தெரியாது. இப்போ நான்லாம் என்ன நினச்சினுக்கிறேன்னா, நம்மளாம் ஒரு பெரிய ஆணாதிக்கவாதியே கிடையாது, நம்மளாம் பெண்களை இந்த ஈக்குவலாக நடத்துகிறோன்றதே பயங்கர ஆணாதிக்கத்தன்மையான வார்த்தை தான். நீனா அப்போ ஈக்குவலாக நடத்துகிறோன்னா உங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். நீ ஈக்குவலெல்லாம் இல்லை. இப்போ நான் லவ் பண்ணி என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கினேன். என் ஒய்ஃப் இல்லை, ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். அப்புறம் தானே ஒய்ஃபு. ஆமாம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். எங்கள் இன்டர் கேஸ்ட்டு, இன்டர் ரிலீஜியஸு, இன்டர் ஸ்டேட்டு, இன்டர் லாங்குவேஜு எல்லாமே இன்டர் அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும். முதல் நாள் எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இது. காலையில் மாடியில் நான் படுத்துனுக்கிறேன். என் ஒய்ஃப் அவன் நிறைய படித்தவ, என்னை விட அதிகமான புத்தகங்கள்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறா, என்னை விட அதிகமான புத்தகங்கள்லாம் எழுதிக்கிறா. ஆனால் அவள் காலையில் எங்கள் வீட்டுக்கு பயந்துன்னு, கூட்டு குடும்ப அமைப்பு இருக்குதுல்ல, அது அப்படி பயமுறுத்தும். மாமனார் மாமியார்லாம் முதல் நாளே நம்ம நல்ல பேர் வாங்கினேன்னு எங்கள் வீட்டில் சாணிலாம் தெளித்து, அப்புறம் பவா காஃபி வேணுமான்னு கேட்டானே. எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. முதல்ல கேட்டார், அம்மா என்னம்மா சொன்னேன் அப்படின்னு. அப்பா பவா காஃபி வேணுமான்னு கேட்டு, பவாவா ஏம்மா புருஷன் பேர் சொல்லி கூப்பிட்ற அப்படின்னாரு. என் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டத்தில், ஏம்மா பவாவும் என்னை சைலஜா தானே கூப்பிட்றாரு, அதில் என்ன அப்படின்றார். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் ஒன்று ஒன்று தான் மாறுச்சு எங்கள் வீட்டில், ஒன்று ஒன்று தான் மாறுச்சு. ஆனாலும் நான் இவ்வளோ இந்த மேடையில் நின்று நான் ஒரு முழு பெண்ணியவாதிகளுக்கு சப்போர்ட்டரான ஆளாவோ அல்லது ஆணியவாதியாக இல்லாத அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பல ஆண்டுகள் இந்த அழுக்கு நம்ம மூளையில் சேர்ந்துருக்கு. அது உடனடியாக எவ்வளோ பெரிய படித்தவனாலையும் எவ்வளோ பெரிய படைப்பாளையாலையும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா? 1ஆம் கிளாஸில் நம்ம எல்லாம் ஒரு புஸ்தகம் படிச்சிருப்போம். அங்கே சொல்லிக் கொடுக்குது, கவர்மெண்ட்டு சொல்லிக் கொடுக்குது, ஒரு ஆண்னா யார், ஒரு பெண்ணா யாருன்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. நான் இல்லை, நீங்கள் எல்லாருமே புஸ்தகம் படிச்சிருப்பீங்க. அதில் ஆ அப்படிலாம் இருக்குல்ல, குடும்பம்னு ஒன்று இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு 1ஆம் கிளாஸில். குடும்பம்னா என்ன அப்படின்னு கவர்மெண்ட் நம்மளுக்கு அறிமுகப்படுத்துது. குடும்பம் என்பது, அப்பா செய்தித்தாள் வாசிக்கிறார், ஒரு அப்பா செய்தித்தாள் வாசிக்கிற படம் இருக்கும், அம்மா சமைக்கிறாள், தம்பி விளையாடுகிறான், தங்கை வீடு கூட்டுகிறாள். முடிஞ்சிச்சா? ஒரு படத்தில் கூட வாழ்க்கையில் அம்மா செய்தித்தாள் படிக்கிறாள் அப்படின்னு அம்மா கால் மேலே கால் போட்டுன்னு ஒரு செய்தித்தாள் படிக்கிற அப்பா தான் செய்தித்தாள் படிக்குது. அம்மா கிச்சனில் உட்காந்து சமைச்சுருக்கோம். இந்த தம்ட்ட மாடு மாதிரி தம்பி விளையாடுறான்ல, தங்கை விளையாடுகிறாள், தம்பி வீடு கூட்டுகிறான். அப்படிலாம் அப்போது 1ஆம் கிளாஸில் உங்கள் மூளையில் பதியுது, நாம் விளையாட பிறந்தவன் இல்லை,
தம்பி தான் விளையாட பிறந்தவன், நாம் தான் வீடு கூட்ட வேண்டிய ஆள், தம்பி கூட்டவே கூடாது. இப்படி வளர்கிற ஒரு மூளையிலிருந்து நம்ம 2 பேரும் சமம், நம்ம ரொம்ப ஈக்குவலான ஆட்கள் தான் அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்கே இன்னும் சில நூற்றாண்டுகள் ஆகும். மனுஷி சொன்ன மாதிரி இப்போ எல்லோரும் கொஞ்சம் ஆண்கள் பெண்களுக்கு சமையலில் உதவியாக இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப சாதாரண வார்த்தைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்னடா நீ பெரிய உதவியாக இருக்கிட்ட, அதாவது சமையல்ன்றது எண்ணெய், கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை எண்ணெயில் போட்டு எடுக்கிறது கிடையாது தம்பி. சமையல்ன்றதே என்னென்னா சமையலுக்கு பின்னாடி ஒன்றுக்குது, அது முழுக்க முழுக்க அழுக்கும் வலியும் நிறைஞ்சது. பெண்களுடைய இந்த 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 விரலுக்கு நெயில் பாலிஷ் போட்டுக்கிறாங்களே, ஏன் போடுறாங்க? ஏன்னா சுரண்டி எடுக்கணும், அதுக்குள்ளகிற அழுக்க, கப்பிய, கசப்பை எல்லாத்தையும் எடுத்து அதை செய்ய ஒரு ஆண். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் சாணி போடுற ஒரு ஆணை எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை. போய் காலையில் நான் சாணி போட்டு பெருக்கணும் சார் அப்படின்னு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அழுக்கான வேலைகள் இருக்குதுல்ல, அதெல்லாம் பெண்களுக்குன்னு ஹைகோர்ட்டில் ஏதாவது தீர்ப்பு கொடுத்துக்கிறானா? இதெல்லாம் இவனே தீர்மானிக்கணும், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு. ஆனால் காசு கொடுக்குற நாயே அப்படின்னு சொல்லி பாருங்கள், எல்லா ஹோட்டல்லையும் இவன் தான் சமைக்கிறான், எல்லா ஹோட்டல்லையும் இவன் தான் பெய்டு சம்பளம் வந்துடுச்சுன்னா இவன் இவன் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக. அம்பை அம்பைன்னு தமிழ்நாட்டில் ஒரு ரைட்டர் இருக்கிறாங்க, யாருக்காவது அவங்க பேர் தெரியுமா? கை தூங்க. ரொம்ப சந்தோஷம், நான் சொல்லி தான் தெரியுது. ஆமாம், நான் வாலண்ட்ரியாக எங்கே போனாலும் அம்பையை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மனுஷி சொன்ன மாதிரி நான் தெரியாமல் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, அம்பை தமிழ்நாட்டில் பெண் எழுத்தாளரே இல்லைன்னு நினச்சேன் நான், நீங்கள் தான் அம்பை பெஸ்ட்டு பெண் எழுத்தாளர் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன செருப்பால் அடிக்காத குறையாக 4 கேள்வி கேட்டாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சு நம்ம எவ்வளோலாம் தப்பாக வாழறேன்னு. அவங்க என்ன கேட்டாங்க, பவா நீங்கள் ஜெயகாந்தனுக்கோ சுந்தரராம சாமிக்கோ ஒரு ஃபோன் பண்ணி, சார் தமிழ்நாட்டில் ஆண் எழுத்தாளர்களே இல்லையோன்னு நினச்சேன், நீங்கள் தான் தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு ஆண் எழுத்தாளர்கள்னு சொல்லிக்கிறீங்களான்னாங்க. இல்லையாண்ணா, ஏங்க அவங்கள சொல்லும்போது மட்டும் எழுத்தாளன்றீங்க, என்ன சொல்லும்போது மட்டும் ஏங்க பெண் எழுத்தாளர்னு சொல்கிறீங்க? நாங்கள் அவ்வளோ தப்புக்குது, அப்படி பிரிக்க முடியல. இப்போது நிறைய மனுஷியை கோட் பண்ண வேண்டியதாகுது. என்னென்னா அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு உமா மகேஸ்வரி கதையை ஒரு ஆண் எழுதவே முடியாது, அப்படிலாம் இல்லை. நான் அதெல்லாம் முரண்படுறேன். என்னென்னா பெண்களுக்கு பிரசவத்துக்கு பிறகு வயிற்று மடிப்புகளில் ஒரு தழும்பு வரும்ல, இந்த வெள்ளை வெள்ளையாக ஒரு தழும்பு இருக்குல்ல, அந்த தழும்பை பற்றி சுந்தரராம சாமி ஒரு கதை எழுதுகிறார். அது பெண்களால் எழுத முடியாது. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அந்த வடு, அந்த 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 தழும்பு எப்படி இருக்கும், அந்த வயிற்றினுடைய பரப்புகளை அது எப்படி பரவும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதனால் இதில் பெண் எழுத்தாளர் ஆண் எழுத்தாளர்ன்ற இடம் எனக்கு இல்லை. ஆனால் பவர்ஃபுல்லாக யார் அதை முன் வைக்கிறாங்கன்றதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. நம்மளை எனக்கு 20 நிமிஷம் தான், நான் ஒரு முக்கியமான கதையை சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறேன். ஆனால் நர்மதா மேடம்லாம் என்னெல்லாம் தனியாக கூப்பிட்டு ஒரு 2 மணி நேரமாச்சும் குறைஞ்சபட்சம் பெண் வாழ்க்கையை பற்றி பேச சொல்லலாம். ஆமாம், இந்த மாதிரி கல்யாண மண்டபம் கூட வேணா இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்கூல் கிரவுண்டு சாயங்காலம் 7 to 9 மணி, அது வந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட். 10,000 வந்தீங்கன்னா உங்கள் அவ்வளோ பேருக்கும் சோறு போட்டு குழம்பு ஊற்றி நானே கதை சொல்லி அனுப்புகிறேன். ரைட்டு, வாங்க, தாராளமாக வரலாம், ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு இந்த அம்பையை சொல்லிட்டு அப்புறம் ஒரு கதை சொல்லுவேன். ஆமாம், ரைட்டு. அம்பை என்னன்னா, வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புத்தகம் இருக்குது. ஆமாம், அந்த புத்தகத்தை தயவு செய்து எல்லாரும் வாங்கி வச்சுங்க. என்னென்னா ஒரு 13 கதைகள் இருக்குதுன்னு நினைக்கிறாள். 13 கதைகளும் 13 ஸ்டேட்டில் வாழற பெண்களை பற்றியான கதைகள். அது இல்லை, எனக்கு பிடிச்சமான ஒரு கதை இருக்குது, டைட்டில் கூட எனக்கு மறந்துடுச்சு. என்னென்னா டெல்லியிலேருந்து இந்த மனுஷி மாதிரி பிஹெச்டி பண்ணுற ஒரு பொண்ணு காவிரி கரை ஓரத்தில் உள்ள ஒரு கூட்டு குடும்பத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக வரும். அதான் கதை. இந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் போய் ஒத்த மாட்டு வண்டியில் அந்த அம்மாவை கூட்டின்னு வருவாங்க. பிஹெச்டி ஸ்காலரில் அவங்க இவங்க வீட்டிலே தங்கிக்குவாங்க. அவங்க காலையில் எழுந்துச்சி அவங்க ஆய்வு ஆரம்பிக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா, கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுவில் நம்ம கீழே உட்காந்துக்கும், கிழிச்சு முடித்து பேப்பர் பேனாவோடு உட்காந்து ஆய்வு மாதிரியே தெரியாது. அது ஒரு கேஷுவலாக ஆரம்பிக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் அப்படின்னு கேட்கும். அந்த அம்மா தோசை போட்டுன்னு வரும். எல்லா வீட்லேயும் தோசை தான் போடுவோம் இல்லையா? தோசை போட்டேன் நம்ம சொல்ல தோசைம்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அம்மா தோசைன்னு எழுதிக்கும். அடுத்த கேள்வி கேட்கும்,
உங்கள் வீட்டில் எப்பயுமே தோசை தானா அப்படின்னு கேட்கும். இல்லை, நிறைய நாட்களில் தோசைமா, எப்போயாவது இட்லி, அப்புறம் எப்போயாவது பொங்கல் கூட செய்வோம் அப்படின்னும். அடுத்த கேள்வி, நீங்கள் ஒரு நாளைக்கு சுமாராக எவ்வளோ தோசை போடுவீங்க அப்படின்னு கேட்கும். உலகத்தில் எந்த பொண்ணுமே அதை கணக்கு வச்சுக்கிட்டே கிடையாது. இன்னிலேருந்து கணக்கு வச்சுக்கணும். ஆமாம், அந்த அம்மாவே அன்றைக்கி தான் முதல் முறையாக கணக்கு வைக்கும். கூட்டு குடும்பம் அது. அப்படியே யோசிச்சுட்டு ஒரு 84 தோசைமா அப்படின்னும். ஏன்னா பெரிய குடும்பம் அது. குழந்தனார் இருக்கிறாங்க, மாமியார் இருக்கிறாங்க, மாமனார் இருக்கிறாங்க. இந்த அம்மா 84 தோசை அப்படின்னு எழுதிக்கும். எழுதினோடனே அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாகி கேட்கும், ஏம்மா இதை கேட்கறதுக்காக டெல்லியிலேருந்து வந்துக்கிற, நீ டெல்லியிலேருந்து கேட்டாவே நான் சொல்லிட்டு இருப்பேன். இல்லைம்மா சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு அடுத்த வரி கேட்கும், உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு. அது மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுருப்போம். 23 வருஷம் 2 மாதம் 3 நாள் திகார் ஜெயிலுக்கு வந்த நாள் அது. ஆமாம், எல்லாமே கரெக்டாக சொல்லும். அந்த அம்மா எல்லாத்தையும் எழுதிக்கும். எழுதிக்கிட்டோன்னே, உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் ஆசை இருக்குதாம்மா அப்படின்னு கேட்கும். உடனே நிறைய ஆசை இருக்குது, ஏம்மா இதெல்லாம் கேட்குறேன்னொடனே அந்த அம்மா கேட்கும், ஒரு நாளைக்கு 84 தோசை சுட்டிங்கன்னா இந்த 23 வருஷத்தில் 3,47,374 தோசை சுட்டுக்கிறீங்கன்னு சொல்லுவோம். அந்த அம்மா தோசை திருப்பி கீழே போட்டுரும். என்னம்மா சொன்னேன்னு கேட்கணும். இல்லை, நீங்கள் இதுவரையில் 3,74,374, எனக்கே எண்ணிக்கை மறந்துச்சு. அவ்வளோ தோசை நானும் நீ ஒருத்தி தாம்மா. அந்த தோசைலாம் அடுக்கி வச்சுன்னா திருவண்ணாமலை மலை மாதிரி 3 மடங்கு மலை, எல்லாம் கிரிவலம் வரலாம், தோசை வலை வரலாம், இவ்வளோ சுட்டுக்கிறமான்னு சொல்லுவோம். நானாமான்னு ஆச்சரியப்பட்டவொடனே அது கேட்கும், உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஆசை இருக்குதாமான்னு கேட்கும். ஒரே ஒரு ஆசை தாமான்னு சொல்லும் அந்த அம்மா. என்ன ஆசை அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொல்லும், இதாம்மா அப்படின்னு. அவங்க கிச்சனில் ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கும், ஒரு கேலண்டர் மாட்டியிருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோயில், அது கடலில் முருகன் கோயில். திருச்செந்தூருக்கு போகணுமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லைம்மா, அப்புறம் கடல் பார்க்கணுமான்னு சொல்லுவோம். கடலே பார்த்ததில்லை, எங்கள் ஊரில் கடல் இல்லைம்மா. நீ கேட்ட மாதிரியே தான் எங்கள் வீட்டுக்காரரும் அன்றைக்கி ராத்திரி கேட்டார். என்றைக்கு ராத்திரி? அந்த ராத்திரி அன்றைக்கி. ஆமாம், எல்லா வீட்டுக்காரரும் அப்போ கேட்பான், உனக்கு ஏதாவது வாழ்க்கையில் ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்பான்ல. அந்த மாதிரி கேட்டார், உனக்கு விசாலம் உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதானே, கடல் பார்க்கணுங்கன்னு சொன்னார். அந்த மனுஷனுக்கு எங்கம்மா வேலை ஓய்து, அதான் தமிழ் பண்பாடுன்ட்டோம் நம்பால். அதை எந்த மனுஷனுக்கு, இந்த அம்மா கேட்கும், எந்த மனுஷனுக்கு இந்த 4,37,437 தோசை சாப்பிட்டானே அந்த மனுஷனுக்கு. எங்கள் வீட்டுக்காரர் அப்படிலாம் சொல்லாதுமா, நல்ல மனுஷன், கூட்டின்னு போக மாட்டேன். நண்பர்களே, கடல் பார்ப்பதற்கு ஒரு வீட்டுக்காரன் கூட்டின்னு போகணும், அப்போ தான் பார்க்க முடியுன்ற நிலைமையில் தான் அந்த அம்மா இருக்குது. அந்த அம்மாவே நினச்சா டக்குன்னு ஒரு காலையில் எழுந்துச்சி ஒரு கார் எடுத்துக்கின்னு ஒரு பஸ் புக் பண்ணி ஒரு ட்ரெயின் புக் பண்ணி கடலில் போய் ஒரு நாள் முழுக்க நனைஞ்சிட்டு முடிஞ்சால் உள்ளே போயிட்டு வர்றதுக்கான மனநிலையே இந்த வாழ்க்கையில் இல்லை இல்லையா? அப்போது ஒரு எழுத்தாளர் சொல்லப்படாத இடங்கள் நிறைய இருக்குது. கதையில் எல்லாத்தையுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. அடுக்கடுக்காக நமக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்துருவாங்க. நீ ஃபில்லப் பண்ணிக்கோ, நீ நீயா மாறிக்கோ என்று சொல்வார்கள். கடல் பார்க்க முடியாத ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் இன்றைக்கும் சமையல் கட்டுக்குள்ளே இருந்துனே இருக்கிறாங்க. கடல் பார்த்ததே இல்லை, மெட்ராஸ் பார்த்ததே இல்லை. மெட்ராஸ் பார்த்தாதான் ஒரு பெண்ணு முக்கியமாக இவன் பார்த்துட்றான்ல, இவன் போயிடுறான்ல. அப்போது சின்ன 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 பாலிடிக்ஸ், அரசியல் இதுக்குள்ளே இருந்துனே இருக்கு. அதை தான் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். இன்றைக்கு நான் சொல்லுகிற முக்கியமான ஒரு புத்தகம் வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை, யாரும் யாருடனும் இல்லை, உமா மகேஸ்வரி. இன்னும் ஒரு கதை சொல்லட்டுமா, முடிச்சிட்டுமா? ஆமாம், பெரும்பாலானவங்க எனக்கு தான் மேடம் ஓட்டு போடுறாங்க. நல்லா ஒரு கதை இந்த கரெக்டாக நான் ஒரு பெரிய கதை, ஆனால் 5 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர்கிட்ட நம்மளாம் எத்தனை லட்சம் கொடுத்தா கூட இவ்வளோ பேரை கலெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஏதோ மாட்டிக்கினீங்க. ஒரு கதை தேங்க்யூ. ஓகே, நான் ஒரே ஒரு கதை சொல்கிறேன். முத்துலிங்கம் என்று ஒரு எழுத்தாளர் கனடாவில். அவர் பீனிக்ஸ் பறவை அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார். பீனிக்ஸ் பறவை என்னன்னா, 17 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய 20வது வயதில் ஒரு அகதியாக ஸ்வீடன் நாட்டுக்கு போன ஒரு பையனை பற்றியான கதை. 17 வருஷத்தில் அந்த பையன் என்ன ஆனானே தெரில. உயிரோடு இருக்கிறானா செத்துட்டானா எதுவுமே தெரியல. ஆனால் 17 வருடம் பொறுத்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவை தேட ஆரம்பித்திருக்கிறான் அந்த பையன். அந்த பையன் அம்மாட்ட சொல்கிறான், நீ அங்கே தனியாக இருந்து என்ன பண்ணுற, நீ ஏன் கூட வந்துரு என்று கூப்பிட்றான்.
நண்பர்களே, நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் அந்த பீனிக்ஸ் பறவை கதை. இந்த அம்மா ஸ்வீடன் ஏர்போர்ட்டில் போய் இறங்கின உடனே இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு திகில் வரும். என்னன்னா, நம்ம பையனை நம்ம இழந்து நம்ம பிரிஞ்சு 17 வருஷம் ஆச்சு. இப்போ அவன் எப்படி இருப்பானே தெரியாது. ஒருவேளை அவன் ஏர்போர்ட்டுக்கு வரலன்னா நம்ம என்ன வருது? ஆயிரக்கணக்கான வெள்ளைக்காரர்களும் மனிதர்களும் அந்த ஏர்போர்ட்டில் நடந்து கொண்டே இருப்பார்கள். இந்த அம்மா ஐயோ மகனேன்னு தவிக்கும் போது அந்த பையன் ஓடி வந்து இந்த அம்மாவை அப்படியே தூக்கிக்குவான், கட்டி தூக்கி. இந்த அம்மாவுக்கு தோணும், இதே மாதிரி தான் 17 வருடங்களுக்கு முன்னால் கொழும்பு விமான நிலையத்தில் இந்த பையனை நாம் வழி அனுப்பி வைத்தோம். இருக்கிற வீடு வாசல் எல்லாத்தையும் விற்று ஒரு அகதி வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தோம். இப்போது அந்த பையன் ஒரு வெள்ளைக்கார பொண்ணை காமிச்சு, இதான் என் ஒய்ஃப் அப்படின்வான். அந்த பொண்ணை இந்த அம்மா பார்க்கும். உலகத்திலேயே மிக பேரழகியான ஒரு பொண்ணாக அந்த பொண்ணு இருப்பாள். ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனுடைய பேரன். இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிச்சு. நான் ரொம்ப ஷார்ட்டாக அந்த கதையை சொல்கிறேன். அவங்க திரும்பி காரில் போகும்போது ஒரே சந்தோஷமாயிடும். இந்த பையனும் அந்த பாட்டியும் ஒரு பயங்கர பிரியத்துக்குள்ளாக வந்துடுவாங்க. ரூமுக்குள்ளே போனோடனே உன் பேர் என்னடான்னு கேட்பாங்க அந்த பையனை. அவன் ஒரு பேர் சொல்லுவான், அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு வாயிலே நுழையாது. உன் பேர் என்ன பாட்டி அப்படின்னு கேட்பான். சிவகாமின்னு சொல்லுவோம். அது அவனுக்கு புரியாது. அதனால் அவன் சொல்லுவான், நான் இன்னிலேருந்து உன்னை முர்மு அப்படின்னு கூப்பிட்றேன்னுவான். 2 பேருக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கும். வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்தில் அர்த்தப்படுகிறது என்று அந்த அம்மா சந்தோஷமாயிடும். நம்பர்களே, அந்த அந்த பொண்ணுக்கு, அந்த மருமகளுக்கு இடை அவ்வளோ அழகாக இருக்கும். அவள் ஒரு நாள் மாமியார் சொல்லுவோம், எந்த மாமியாராவது சொல்லுவாங்களா, அவள் சொல்லுவா, சே உன் இடை இவ்வளோ அழகாக இருக்குது, நான் பார்த்ததே இல்லைங்க, இலங்கையில் ஒரு பொண்ணு கூட இவ்வளோ அழகான இடையோடு இருந்ததே இல்லைன்னு. உடனே அவள் சொல்லுவா, ஒரு நாள் கூட அங்கே அர்ஜுன் அப்படி என்ன சொன்னதே இல்லை, உனக்காச்சு தெரிஞ்சுக்குதுன்னு சொல்லுவா. இப்போ என்னென்னா, கொஞ்ச நாளைக்குள்ளே தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அவளுக்குள்ளாக ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும், ஒரு ஆற்றாமை இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது என்னன்னா, இந்த ஒரு பையனுக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தை வேண்டும் அவளுக்கு. நீங்கள் நினைப்பது மாதிரி ஸ்வீடன் நாட்டில் நீங்கள் நினைச்சா ஒரு குழந்தைலாம் பெற்றுக்க முடியாது. இந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கே அவர்கள் கரு வங்கியில் போய் பதிவு செய்திருக்க வேண்டும். அந்த மாதிரி நான் ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு இவள் 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பாள். இவளுடைய பல சிநேகிதிகளுக்கு சேங்ஷன் ஆகி வந்துடும், நீங்கள் குழந்தை பெற்றுக்கலான்னு. ஒரு முறையும் மெயில் பார்த்துட்டு ஏமாந்துடும், இவளுக்கு வரவே வராது. அப்போ ஒரு நாள் தன்னந்தனியாக உட்கார்ந்து அவள் அழுது கொண்டிருப்பாள். இந்த மாமியார் போய் கேப்பா, நீ போய் இவ்வளோ பெரிய பேரழகி போய் அழலாமாடா, உனக்கு என்ன பிரச்சனை கேப்பா. இல்லை, எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், நீ வா அப்படின்னு. இப்போ மாமியார், கணவன், பையன் எல்லாரும் கூட்டின்னு போய் அந்த கரு வங்கியில் போய் காமிப்பாங்க. அது ஒரு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் பிறக்க போகிற குழந்தை எப்படி பிறக்கும், அந்த குழந்தை 6 வயசில் எப்படி இருக்கும், 8 வயசில் எப்படி இருக்கும், 21 வயசில் உலகின் பேரழகி அந்த பொண்ணு தான். அவ்வளோ அழகான ஒரு பெண் அந்த ஸ்க்ரீன் காமிக்கும். அப்போ இவளுக்கு ஏக்கம் இன்னும் அதிகமாகி இந்த குழந்தைய போய் பெற்றுக்க விடாமல் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கினே வருவாள். நம்மளை இன்னும் சுருக்கமாக இந்த கதையை சொல்கிறேன். இன்றைக்கு பக்கத்து வீட்டில், ஸ்வீடன் நாட்டில் இவர்கள் வசிக்கிறது பக்கத்து நாட்டில் ஒரு பெரிய விஞ்ஞானி இருப்பார். அவர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி கொடுப்பார். 21 பேர் அந்த பார்ட்டிக்கு போவாங்க. இந்த அம்மாவுக்கு தனி இன்விடேஷன். வாழ்க்கையில் இலங்கையெல்லாம் அந்த அம்மா இருக்கும்போது யாருமே அப்படி கூப்பிட்டதே இல்லை. நம்மளாம் போய் உட்காரோம், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவர் ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட் கொடுப்பார். இதெல்லாம் என்னுடைய நினைவாக வைத்துக் கொள்ளுங்கள்னு ஒரு கிஃப்ட் கொடுப்பார். எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் ஒரு சிற்றுரை ஆற்றுவதற்கு முன் வந்தார் என்று முத்துலிங்கம் எழுதுகிறார். அவர் சொல்கிறாரு, எனக்கு இன்றைக்கி 71வது பிறந்த நாள், என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டேன், நான் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தேன், நான் வீடு பசங்க எல்லாம் ஓகே, நான் இனிமேல் வாழ விரும்பவில்லை, ஸ்வீடன் அரசாங்கத்துக்கு நான் வாழ விரும்பவில்லை என்று விண்ணப்பித்து விட்டேன். இந்த பார்ட்டி முடிஞ்ச உடனே ஒரு வேன் வரும், அந்த வேனில் என்னை கூட்டின்னு போயிடுவாங்க, அதோடு என் வாழ்க்கை முடிந்து விடும் என்று சொல்வார். இந்த அம்மாவுக்கு அப்படியே கம்பீர்னு ஆகிடும். இப்போ என்னடா இது அப்படின்னு. இவர்கள் பேசி முடித்து சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு வெள்ளை கலர் வேன் வரும். அந்த வேனில் அந்த ஐயா ஏறி அவரே படுத்துக்கொள்வார். அடுத்த நாள் காலையில் அந்த வேன் திரும்பி வரும். ஒரு கப்பில், ஒரு அழகான மக்கில் அவருடைய சாம்பல் வரும். அந்த சாம்பலை மேப்பிள் மரத்துக்கு அவருடைய குழந்தைகள் தூவி விடுவார்கள். இந்த அம்மா ஒரு நாள் முழுக்க வீட்டை விட்டு வெளியே வராது.
அப்பா இந்த நாட்டில் வந்து நம்ம ஏன்டா மாட்டினோம், நம்ம இது இவ்வளோ பெரிய திகிலா. ஏனென்றால் ஸ்வீடனுடைய மக்கள் தொகை 1,45,00,000 கொஞ்சம் குறையாமலும் கொஞ்சம் அதிகமாகாமலும் பார்த்து கொள்ள வேண்டியது ஸ்வீடன் நாட்டினுடைய பொறுப்பு. இப்படி ஒருத்தர் இறந்த உடனே ஒருத்தருக்கு சேங்ஷன் லெட்டர் போயிடும். இப்போ நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒருத்தர் செத்துட்டார் நைட்டு. இப்போது மறுபடியும் இந்த அம்மாவை அந்த கரு பேங்க்குக்கு கூட்டின்னு போவாங்க. இந்த குழந்தையெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கும்போது திரும்பி அவர்கள் காரில் வரும்போது அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒன்று புரிந்தது போல் இருக்கும். தனக்கு 70 வயதாக போகிறது என்று அந்த மகன் சொல்வான், அம்மா உனக்காக நாங்கள் ஒரு சின்ன பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் என்று சொல்வார். 25 பேர் 30 பேர் அந்த பார்ட்டிக்கு அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள். அந்த அம்மா இருப்பதிலேயே ஒரு நல்ல புடவையை கட்டிக்கொண்டு அந்த பார்ட்டிக்கு வரும். எல்லோரையும் பார்க்கும், தன்னுடைய மகனுடைய முகத்தை பார்க்கும். 17 வருஷத்துக்கு முன்னால் கொழும்பு விமான நிலையத்தில் அவனை விமானம் ஏற்றி விடுகிற போது அவனுக்கு இருந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு குழந்தைத்தனமான அந்த முகம் ஞாபகத்துக்கு வரும். திரும்பி திரும்பி பார்த்து அம்மா அம்மா என்று அவன் கையாட்டி கொண்டு போன இடம் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வரும். அந்த பேரக்குழந்தையை திரும்பி பார்ப்பாள், தன்னுடைய அழகான மருமகளை திரும்பி பார்ப்பாள். நண்பர்களே, என்னால் சொல்ல முடியவில்லை. முத்துலிங்கம் தன்னுடைய அடுத்த வரியை எழுதுகிறார். அந்த அம்மா ஒரு சிற்றுரை ஆற்ற ஒரு படி முன்னே வந்து நின்றாள் என்று அந்த கதையை முடிக்கிறார்.